பேசுங்க கார்த்திக். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்றத முன்னாடியே சொல்லிட்டாங்க, திருப்பி திருப்பி சொல்லி போர் அடிக்கக்கூடாது. வாங்க போகிறோம். ஓகே. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஆக்சுவலாக மைக் இல்லை, ஸோ சவுண்டு ரொம்ப அதிகமாக தான் பேசி ஆகணும். இது மிச்சம் உள்ள விஷயங்கள் நான் அங்கே போய் பேச மாட்டேன், காட்டுறேன். வேணால் பின்னாடி பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். ஏன்னா போகிறது வந்து தடாக்கு, அதை நான் ரெஃப்யூ பாய். ஆமாம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானும் ரெஃப்யூ காலையில் நடக்கிறோம், அதுவும் இந்த பேக்கோட. நல்லாயிருக்கு. மிச்சம் உள்ள விஷயங்கள் வந்துட்டு நான் அங்கே போய் நிறைய கேரக்டர்ஸ் வேறு வருது, அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் காட்டிட்டு சிம்பிளாக முடிச்சிடுறேன். ஓகேவா? பாய் பாய். ஆக்சுவலாக கேமராலாம் லைட்டாக பிளர் ஆகிட்டே போகுது. சே, வண்டி இங்கே எங்கேயும் வைக்கல போல தலைவன். சர்தே கோக்ஸ் ஒரு ஹாய் மட்டும் காடு. கார்த்திக் லட்சு அப்பா லாவன் முதவாட்டி வந்திருக்கா. ஓ, ஸ்டைலா தான் போறாரு அவரு. அதுக்கு அவனே போறான். வினய்க்கு மகாதனா திடீர்னு கல்யாணம் பண்றாங்கம்மா கூட இருக்காங்களா? ஆமாமா பண்றாங்க கல்யாணம். என்ன ஒண்ணு சொல்ற பண்றேன்டா அவன் பண்றேன்டா. 2-3 பேர் எல்லாம் கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்றாங்க, பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்காங்க. எழுதிட்டு வந்துரு. ஆமா போய் Hi friends. Bad joke. Edit. வேற நெட் சேவ் பண்ணுவாரு. வேணாண்ணா, இப்படி பண்ணிட்டே பண்றான். இப்ப பண்ணு பரதே. விஜய் அடுத்த நீதான். அடுத்து தமிழ் சினிமா தூக்கி போதாரு டாக்டர் திவாகர் பிபிடி.
ஹாய் காய்ஸ், ஸோ ஃபைனலி நம்ம கிட்ட வந்துட்டோம். இப்போ எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது, ஆனால் அங்கே போகும்போது ஃபுல்லாக மண்ணாக மட்டும்தான் இருக்கும். மண் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ தடா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆந்திர பிரதேஷ்குள்ளே தான் இருக்குது. நம்ம சென்னையிலேருந்து ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். நீங்கள் எப்படி வேணால் வரலாம் சென்னையிலேருந்து. இப்போது காரோ பைக்கோ வேனோ, நாங்கள் வேனில் வந்துருந்தோம். இப்போது பஸ்ஸில் வந்தீங்கன்னா தடா டவுனில் நிப்பாட்டி அப்புறம் அங்கேருந்து நீங்கள் உள்ளால் ஆட்டோவில் வர மாதிரி இருக்கும். இல்லை ட்ரெயினில் வந்தீங்கன்னா நம்ம கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று உண்டு, அதுதான் பக்கத்தில். அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் ஆட்டோவோ இல்லை கேபோ பிடிச்சி டேரெக்டாக தடா ஃபால்ஸ்க்கு வந்துடலாம். இதுதான் ட்ராவல். ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா 8 to 4 o'clock வரைக்கும் இருக்குது ஈவினிங். அப்புறம் ஒரு ஆளுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒரு 20 to 50 rupees ஆகுது. அப்புறம் பார்க்கிங் வந்து ஒரு ஆளுக்கு பைக்குனா 50 to 100, கார்னா 200, வேனுனா 300, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சுருக்கமாக சொன்னால் 500 ரூபாய் இல்லாமல் ஒருத்தனும் இதுக்குள்ளே என்ட்ரு ஆகாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், டிக்கெட் எடுக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு வாட்டர் பாட்டில் வர வழியிலேயே வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா உள்ளே ஒரு தண்ணி நிறைய இருக்குது, ஆனால் குடிக்கிற தண்ணி எதுவுமே கிடைக்காது. அதே மாதிரி ரொம்ப வெயிலாக இருக்குது, நான் ஏசிலேயே வாழ்ந்தவன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கேப் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டம். என்னடா ஒரு ஈக்காக்கா கூட காணுமேடா ரோட்டில் அப்படின்னு நினச்சி ஏமாற வேண்டாம். எல்லாருமே காலையிலே வந்து உள்ளே போய் குடும்பம் நடத்திட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலாக நம்ம பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு உள்ளே நம்ம ஒரு 2 to 3 kilometers உள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் தண்ணியே பார்க்க முடியும். ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க நடக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா நம்ம வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். என் கூட வந்து 2 ஜீவனுங்க வராங்க. பேசுங்க கார்த்திக். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றத முன்னாடியே சொல்லிட்டாங்க, திருப்பி சொல்லி போர் அடிக்கூடாது. வாங்க போகிறோம். ஓகே vlogger, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? செம்ம சூடு. நான் இன்னைக்கு vlog பண்ணல, அவதான் ஃபுல்லா நியூ vlogger. ஐயோ வெயில் அடிக்குது, ஒரு வெயிலா இருக்கு. ஸோ சுத்தமா முடியல. இங்க ஏதோ பெரிய மலை மாதிரி இருக்கு. அப்புறம் இங்க பார்க்கிங்லாம் இருக்கு நிறையா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்க இருந்து ஒரு கேங் வந்துட்டு இருக்காங்க. சிங்கர்ஸ் பாடிட்டு வராங்க. இங்க பாத்தீங்கன்னா யாரும் இந்த வெயில் டைம்ல வந்துடாதீங்க. சுத்தமா முடியல வெயில்ல. ஏன்டா வந்தோன்னு இருக்கு. தயவு செஞ்சு இந்த வெயில்ல யாரும் வந்துடாதீங்க. இப்படி நடக்கும் உனக்கு என்ன ஃபீல் ஆகுது மச்சான்? ஏன்னா மார்னிங்கே வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வெயில் தெரியாது. ரொம்ப முடியல. ஸோ காய்ஸ், இங்கே தான் வண்டியெல்லாம் நிப்பாட்டுவாங்க. இங்கே வண்டி நிப்பாட்டிட்டு 2 to 3 kilometers நம்ம உள்ளாலேயே நடந்து போகிற மாதிரி இருக்கும், பேக்கெல்லாம் தூக்கிட்டு. இவன் தான் என் ஃப்ரெண்டு பரத். அவங்க ஒரு லூஸ் லைட்டாக vlog பண்றாங்க நினைச்சுக்காதீங்க. இது vlog-ம் இல்ல, ஒரு கர்மாந்திரமும் இல்ல. ப்ளீஸ் இதை ஷேரும் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ்பெஷலி இந்த வீடியோ வியூஸ்லாம் போக வைக்காதீங்க. மங்கீஸ்லாம் இருக்கு பாருங்க. கம்முனு வாங்கடி. இங்க பாருங்க நிறைய மங்கீஸ்லாம் இருக்கு. என் பின்னாடியே நிறைய மங்கீஸ். போன புடிங்கிட்டு போகுது. அவ்வளவுதானா? இந்த தண்ணி தானா? அப்படியே குதிச்சிருக்கீங்க. டக்குட்டு புது டெக்னிக். குடி நீ அப்படியே கீழ யார் கிட்ட கொடுக்கணும்? என்ன பண்ணனும்? நானா தெரியல. பைத்தியம்டா, இந்த கேமரா ஃப்ரண்ட் கேமரா தான். அதுதான் லூசா அப்படியே சொன்னா. அது வெளிய விடுங்க. ஓடி மணில பா. அப்படியே திருப்பிட்டு வாங்க. திருப்பிட்டு காட்டு. அந்த பக்கம் திருப்பி காட்டு. ஓகேவா? ஃபுல்லா இப்படி சுத்தி காட்டு. நான் அப்படியே நீ ஏய் ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒன்று வந்துச்சா? அவ்வளோதான். லெவன் ஏ அப்படியே போன நீ வாங்கி பின்னர் மாற்றிக்கிடு. அப்படியே எல்லாருக்கும் மலை காட்டு, சல்லை காட்டு. கேமராவை சுற்றி இடத்த காட்ட சொன்னால் அவனை சுற்றி கேமராவை காட்டினான் பார்த்தீங்களா? அவன் தான் என் ஃப்ரெண்டு சரத்து. குரங்கிட்ட போனால் கூட ஃபோன் கிடச்சிரும், ஆனால் என் மச்சான்கிட்ட போனால் அப்படி கிடையாது.
ஸோ காய்ஸ், ட்ரக்கிங் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டில் வரும். ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. இங்கே வந்து ஒரு பாலைவனத்தில் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். செம சூடாக இருக்கும். ஸோ கையில் ஒரு தண்ணி பாட்டிலும் கேப்பும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நடக்க இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நடுவில் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் நடக்கும், அதை கண்டுக்காதீங்க. இங்கே வந்து நிறைய அழகான மலைகளெல்லாம் உண்டு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நடந்து பேசிக்கிட்டு போகும்போது சூப்பராக இருக்கும். அட்வென்ச்சர் பிடிச்சவங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம ரெஃபி பாய் வரும்போது ஏதோ ஒரு கேப்டன் அமெரிக்கா படம் பார்த்துட்டு வந்தான் போல். அந்த ஒரு டயலாக் சொல்லி அவன் நடந்துட்டு இருந்தான். ஆனால் எங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. இதுதான் கைஸ் அந்த மெயினான இடம். இங்கே வந்து மிடில் ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து ரொம்ப லோக்கலாக இருக்கும். எல்லாருமே அங்கே தான் குளிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறேன், ஆனால் ரொம்ப காட்ட முடியாது, அது வேறு மாதிரி ஆயிரும். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரிப்பட்ட இடம். இங்கே எல்லாருமே குளிச்சிட்ருக்காங்க. ஆனால் எதுவுமே நீட்டாக இல்லை, தண்ணியெல்லாம் நீட்டாக இருக்காது. ஸோ பெட்டர் அங்கே ட்ரெஸ்ஸிங் ரூம் அந்த ஏரியாவில் தான் இருக்குது. அங்கே ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி இன்னும் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா மேலே போனீங்கன்னா ஃபால்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா போகிற வழியிலே ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் குளிச்சிக்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போகிற வழியிலே ஏதாவது ஒரு இடத்துல குளிச்சிக்கலாம். எப்படி நல்லா இருக்குமா? நாங்கள் 2 பேரும் பசங்கள்லாம் அங்கங்கேயா இருக்கானுங்க. ஸோ எல்லாரையும் காட்ட முடியல. ரொம்ப அழகாக இருக்கணும். போகிற வழியிலே நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, நிறைய தண்ணி ஃப்ளோ ஆகிட்டே இருந்தது. அங்கே எங்கே வேணால் நீங்கள் குளிச்சுக்கலாம். உங்களுக்கு ப்ரைவசியாக இருக்கும், அவ்வளோ ஆளுங்க இல்லாமல். அந்த மாதிரி ஒரு இடத்த நாங்கள் செலக்ட் பண்ணி நாங்கள் அங்கே நடந்துக்கிட்ட போயிட்டோம். கைஸ், ஃபைனலி நாங்கள் குளிச்சு முடிச்சிட்டோம். பசங்க ஏதோ வீடியோ மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு போஸை கொடுத்துட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன வீடியோவா ஃபோட்டோவா? ரொம்ப நேரமாக ஏதோ ட்ரை பண்ணுறோம். ஸோ கைஸ், போஸ் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடி நம்ம கேப்டன் அமெரிக்கா தான் போயிட்டு இருந்தார். கைஸ், அதே மாதிரி வந்து நிறைய குரங்கு கூட்டங்கள் இருக்குது. ஸோ ஃபோன் எல்லாமே ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக என் மச்சான் கார்த்தியோட ஃபோன் வந்து ஒரு குரங்கு உடச்சிச்சு. ஓ கேப்டன், எங்கே பார்த்தாலும் இவர் இருக்காருப்பா. எனக்கு சிக்னல்லாம் எதுவும் கிடைக்கல. கேப்டன் எந்த சிக்னலை பற்றி கேட்டார்னு கரெக்டாக தெரில. ஆக்சுவலாக ஃபோன் சிக்னலாக இருந்தால் சுத்தமாக இங்கே கிடைக்காது கைஸ். ஸோ எதுவாக இருந்தாலும் முன்னாடியே சொல்லி வச்சுட்டு வந்துடுங்க உள்ளே. நாங்கள் அந்த கேவலமான ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இப்போது வர வரல ரொம்ப டயர்டாக இருந்துன்னு சொல்லி அந்த மலையோட அழகை பார்த்துட்டு இருந்தோம். ரஃபி, உன்னோட அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு வச்சுக்கோ. கட்டி வச்சு எனர்ஜி என்ன இதெல்லாம் டயர்டாக ஏறுற மாதிரி. ஆமா கைஸ், இதுக்கு மேலே இங்கே எதுவுமே இல்லை காட்ட. நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து கிளம்புனாலே ஃபுல்லாக க்ரீனரியாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். அது ஃபுல்லாக க்ரீனரி ப்ளஸ் எங்கள் கேபுக்குள்ளே ஓடுற அந்த பாட்டோட அந்த க்ரீனரியை பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு சொல்லுங்கள்.
ஆக்சுவலாக நான் தூக்கம் இல்லாமல் தான் அங்கே போனேன். ஸோ வர வழியில் செம்ம டயர்டில் நான் ஆல்மோஸ்ட் தூங்கிட்டேன். ஆனால் என்னோடய பசங்க ஃபுல்லாக ஒரே வைப்பில் தான் இருந்தானுங்க. முக்கியமாக சொல்லணுன்னா என்னோடய கார்த்திக்குள்ளே ஒரு டவல் ஸ்டார் இருந்ததே நாங்கள் கவனிக்கல. அந்த டவலுக்கு தனி கதை இருக்குது, இருந்தாலும் அதுதான் அவன் டவல் ஸ்டாராக மாறின தருணம். Bye. காலேஜ்லேருந்து எங்கள் பயணம் தொடரும். கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். ரெஃப்யூம் நானும் சைனிங் அவுட். பை பாய்.